நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சிறுத்தை தாக்கியதில் உயிரிழந்த சிறுமியின் சடலம் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமியின் தாயாரை ஆறத் தழுவி தன்னை மன்னித்து விடுமாறு மாவட்ட ஆட்சியர் அருணா கேட்டுக் கொண்டார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் விஜயசுந்தரம். வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் ஏலமன்னா மேங்கோ ரேஞ்ச் பகுதியில் வடமாநில தொழிலாளரின் 3 வயது குழந்தை நான்சி நேற்று முன்தினம் சிறுத்தை தாக்கியதில் பலியானார். இந்த நிலையில குழந்தையின் உடலானது உதகையில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று சிறுமியின் உடலானது பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவர்களின் சொந்த ஊரான ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. உதகையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் அங்கிருந்து ராஞ்சி வரை விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும், ராஞ்சியிலிருந்து அவர்களுடைய கிராமத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை ராஞ்சியின் ஆட்சியரிடம் கேட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். மேலும் குழந்தையின் உடலை அனுப்பி வைக்கும் போது பெற்றோரை ஆறத் தழுவி தன்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்றும், சம்பவத்திற்கு தன்னால் இயன்றதை செய்துள்ளேன் என்றும் கண்ணீருடன் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் பெற்றோரை வழி அனுப்பி வைத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் தொண்டியால 6 பகுதியில் உலா வரும் சிறுத்தையை பிடிக்க 2 கூண்டுகள் அமைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் அப்பகுதியில் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தற்போது தெரிவித்தார்.